தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு தேவையானது மாகாண சபை தேர்தலை மையப்படுத்திய ஒரு மக்கள் இயக்கம் அல்ல, சமஷ்டி தீர்வை மையப்படுத்திய ஒரு மக்கள் இயக்கம். அது இன்றைக்கு தேவை. அந்த வகையான ஒரு மக்கள் இயக்கத்தை சுமந்திரன் தொடக்குவாராக இருந்தால் நாங்கள் அதுக்கு ஆதரிக்கலாம். சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் ஒரு கொழும்பு மைய அரசியல்வாதி. கொழும்பு மைய அரசியல் என்பது கொழும்பினுடைய பெருந்தேசியவாத நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் பெருந்தேசியவாத நலன்களை கேள்விக்குட்படுத்தாத வகையிலும் மேற்கொள்கின்ற அரசியல் தான் கொழும்பு மைய அரசியல். அவர் அதுக்குத்தான் பழக்கப்பட்டவர், அதனைத்தான் அவர் செய்ய முற்படுவார். இன்றைக்கு சமஷ்டிக்கான மக்கள் இயக்கம் இல்லை, ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. அரசியல் கைதிகள் விவகாரம், காணா போன விவகாரம், காணிப்பறிப்பு விவகாரம் தொடர்பான நிலமாறுகால நீதியை முன்னெடுப்பதற்கான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. பொறுப்பு கூறலுக்கு ஆதரவான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. அதேபோல நிலமாறுகால நீதிக்கு ஆதரவான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. அதுகளை கட்டி எழுப்புவதை விட்டுட்டு தமிழ் மக்களுடைய அரசியலை கீழிறக்குகின்ற மாகாண சபை தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தை கொண்டு செல்வது உண்மையில் பொத்தப்பாடுடையது என தமிழ் தரப்பும் அதுக்கு பெரிய ஆதரவை கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான ஒரு மக்கள் இயக்கத்தை சிங்கள கட்சிகளோடு இணைந்து செயற்பட போவதாக கூறியிருக்கின்றார். ஜனவரி மாத ஆரம்பத்தில் அந்த பணி தொடரும் என்றும் அவர் பத்திரிகைகளுக்கு அறிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு ஒரு மக்கள் இயக்கத்தை நடாத்துவது, அதுவும் ஒரு தமிழர் தலைமையில் நடாத்துவது சிங்கள மக்கள் மத்தியில் எவ்வாறு எடுபடும் என்று சொல்லி கூறிவிட முடியாது. ஒரு சிங்கள தலைமை முன்னெடுக்கிற போராட்டத்தில் தமிழ் தரப்பு பங்கு பெற்றினால் அதை எடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு தமிழ் தலைவர் எடுக்கிற போராட்டத்தில் சிங்கள தலைவர்கள் பங்கு பெற்றுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அதிலேயும் சிங்கள தரப்பை பொறுத்தவரையில் அங்கு 2 பிரிவு இருக்குது. எல்லாமே பெருந்தேசியவாத கட்சிகள். ஆனால் பெருந்தேசியவாதத்தினுடைய லிபரல் பிரிவு இருக்குது, பெருந்தேசியவாதத்தின் இனவாத பிரிவு இருக்குது. பொதுஜன முன்னணி, விமல் வீரவன் சார்ந்த கட்சி, உதயகமன் பிலாவினுடைய கட்சி எல்லாம் பெருந்தேசியவாதத்தின் இனவாத பிரிவை பின்பற்றுபவர்கள், இனவாத அணியைச் சேர்ந்தவர்கள். சயித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்கள் பெருந்தேசியவாதத்தின் லிபரல் பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தினவர்கள். பெருந்தேசியவாதத்தின் இனவாத பிரிவு உண்மையில் சுமந்திரனோடு ஒத்துழைக்கப் போவதில்லை. ரணிலுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில நல்ல உறவும் இல்லை. 2 பேருமே சூழ்ச்சிக்காரர்கள். 2 பேருமே தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு சூழ்ச்சிகளை மட்டும் நம்பி இருப்பவர்கள். ஒரு உரைக்குள்ள 2 சூழ்ச்சிக்காரர் இருக்க இல்லாத என்கின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிக்க இல்லை சுமந்திரன் என்கின்ற கோபமும் ரணிலுக்கு இருக்கு. ஆகவே ரணில் தரப்பும் இதில் எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்குமென்னு சொல்ல முடியாது. அதே வேளையில் சயித் தரப்பு ஆதரவு கொடுக்க முற்படலாம். ஆனால் மகாநாயக்கர் எதிர்ப்பார்கள் என்று சொன்னார். ஏன்னா மகாநாயக்கருடைய கருத்து மாகாண தேவையில்லை என்பதுதான். ஏன்னா மாகாண சபை இல்லாமலே எல்லாம் சுமூகமாக இயங்குது, ஏன் மாகாண சபை ஒன்று இயங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கு. மகாநாயக்கர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் சயித் பிரேமதாசாவும் இதுக்கு ஆதரவு கொடுப்பதை நிறுத்தத்தான் முயற்சிப்பார். நிறுத்துவதற்கான வாய்ப்பு தான் வரும். அதுவும் ஒரு தமிழ் தலைவருக்கு கீழே செயற்படுவதை மகாநாயக்கர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஒருபோதும். அங்கே இருந்து பெரிய ஆதரவு வரும் என்று சொல்லிவிட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்குன்னு சொல்லிக் கொள்ளலாம். மற்ற பக்கத்தில் இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இப்படி இந்த மாகாண சபை தேர்தலை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு மக்கள் இயக்கம் அவசியமா என்ற கேள்வி எழுகுது. ஏன்னா மாகாண சபை தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தை தொடக்கி நாங்கள் அதனை பிரச்சாரப்படுத்துவோம் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய பிரதான கோரிக்கையான சமஷ்டி கோரிக்கை பலவீனப்பட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஏற்கனவே இது மேலெழும்புவதாலே அது பலவீனப்படுகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. அரசாங்கம் என்றாலும் சரி, அல்லது சர்வதேச சக்திகள் என்றாலும் சரி, அல்லது பிராந்திய சக்தியான இந்தியா என்றாலும் சரி, தமிழ் மக்களுடைய அரசியல் இந்த 13வது திருத்தத்துக்குள்ளேயும் மாகாண சபைக்குள்ளேயும் மட்டும் இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அங்கால போறதே அவை விரும்ப இல்லை. அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள மாட்டுப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகும் என்கின்ற அபாயமும் இங்கே இருக்குது. சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் ஒரு கொழும்பு மைய அரசியல்வாதி. கொழும்பு மைய அரசியல் என்பது கொழும்பினுடைய பெருந்தேசியவாத நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் பெருந்தேசியவாத நலன்களை கேள்விக்குட்படுத்தாத வகையிலும் மேற்கொள்கின்ற அரசியல் தான் கொழும்பு மைய அரசியல். அவர் அதுக்குத்தான் பழக்கப்பட்டவர், அதனைத்தான் அவர் செய்ய முற்படுவார். ஒரு கொஞ்ச காலம் அவர் இந்தியாவில் தேசிய பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டினார். அப்போ பல கருத்துருவாக்கிகள் எல்லாம் அதில் சந்தோஷப்பட்டார், சுமந்திரன் மாறிட்டார்ன்னு சொல்லி. அப்படி சந்தோஷப்பட்டவர்களில் நானும் ஒருவன். ஆனால் சுமந்திரன் ஒரு சிறிது காலத்திலேயே அவர் அங்கால மாறிவிட்டார். ஏனென்றால் தேசியவாத செயற்பாட்டை முன்னெடுக்கிறான்றது அது தொடர் அர்ப்பணிப்பையும் தொடர் செயற்பாட்டையும் உள்ளடக்கி அவருக்கு அதில் விருப்பமும் இல்லை, பழக்கமும் இல்லை. அந்த 2 காரணமாக அவர் திரும்பவும் கொழும்பு மைய அரசியலுக்கு சென்றிருக்கிறார். அந்த கொழும்பு மைய அரசியலுக்கு சென்றதனுடைய ஒரு விளைவு தான்
எதிர்க்கட்சிகளோடு இணைந்து தென்னிலங்கையில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்றது. அவர்கள் பார்வையிட சென்றது பிழை என்று சொல்ல வர இல்லை. உண்மையில் பார்வையிட செல்லத்தான் வேணும். நிவாரணப் பொருட்களை கொண்டு தான் செல்லணும். நிவாரணப் பொருட்கள் எல்லாம் கொண்டு போயில சும்மா பார்வையிடத்தான் போனவன். அதை தமிழ் மக்கள் தனியாக செய்திருக்கணும். இன்றைய தமிழ் கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கதைச்சு அதில் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவினூடாக மக்களிட இந்த நிவாரணப் பொருட்களை சேகரித்து அதை அவர்கள் அங்கே கொண்டு போய் வழங்கி இருப்பார்கள் என்றால், ஒரு குழுவாக அந்த அனர்த்தங்களை பார்வையிட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு வலுவான செய்தியை மலைய மக்களுக்கும் சொல்லும், சிங்கள மக்களுக்கும் சொல்லும். அது இல்லாமல் சிங்கள எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து அவர் அந்த பார்வையிட சென்றார் என்பது கொழும்பு மைய அரசியலுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு தேவையானது மாகாண சபை தேர்தலை மையப்படுத்திய ஒரு மக்கள் இயக்கம் அல்ல, சமஷ்டி தீர்வை மையப்படுத்திய ஒரு மக்கள் இயக்கம். அது இன்றைக்கு தேவை. அந்த வகையான ஒரு மக்கள் இயக்கத்தை சுமந்திரன் தொடக்குவாராக இருந்தால் நாங்கள் அதுக்கு ஆதரிக்கலாம். அது தொடர்பாக சிங்கள மக்கள் மத்தியிலேயும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தளம் வேணும். அவை சிங்கள மக்கள் மத்தியிலேயும் நாங்கள் பணியாற்றுவோம். அவை சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த சமஷ்டிக்கு ஆதரவானவர்களை இணைத்து ஒரு சமஷ்டிக்கான மக்கள் இயக்கத்தை சிங்கள மக்கள் மத்தியிலேயும் கொண்டு போகலாம். அதை செய்கிறத விட்டுட்டு மாகாண சபை தேர்தலை நடாத்த சொல்லி மக்கள் இயக்கம் நடாத்துவது தமிழ் மக்களுடைய அரசியலை கீழிறக்கி கொண்டு போவதுதான் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு சமஷ்டிக்கான மக்கள் இயக்கம் இல்லை, ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. அரசியல் கைதிகள் விவகாரம், காணா போன விவகாரம், காணிப்பறி விவகாரம் தொடர்பான நிலமாறுகால நீதியை முன்னெடுப்பதற்கான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. பொறுப்பு கூறலுக்கு ஆதரவான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. அதேபோல நிலமாறுகால நீதிக்கு ஆதரவான மக்கள் இயக்கம் தேவையா இருக்கு. அதுகளை கட்டி எழுப்புவதை விட்டுட்டு தமிழ் மக்களுடைய அரசியலை கீழிறக்குகின்ற மாகாண சபை தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தை கொண்டு செல்வது உண்மையில் பொத்தப்பாடுடையது என நான் நினைக்கவில்லை. தமிழ் தரப்பும் அதுக்கு பெரிய ஆதரவை கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. இது தமிழ் மக்கள் தேசமாக திரள்றதையும் தடுக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய சக்திகளும் ஆதரவு கொடுக்க போவதில்லை. அப்போ தமிழ் மக்கள் தேசமாக திரண்டொன்றை செய்வதில் இது பலவீனத்தை கொண்டு வரும். அவை இது மொத்தமாக தமிழ் அரசியலை பலவீனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை தான் கொண்டு போகும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சுமந்திரன் உடனடியாக இந்த செயற்பாட்டை நிறுத்துவது தான் அவர் தமிழ் அரசியலுக்கு செய்கிற நன்மையாக இருக்கும்.